ராஜாவாகக்கூடிய குருவே உச்சம் பெறுகிறார். அதனால அந்த கேந்திரங்கள்ல உச்சம் பெறக்கூடிய குரு வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகளை பண்ணுவார். குருவுனால எனக்கு நல்லது நடக்குமானா மேஷத்தை பொறுத்த வரைக்கும் 100% நல்லது நடக்கும். 4ஆம் இடம் அப்படிங்கிறது பொதுவாகவே பணங்காசு அதிகமாக போடக்கூடிய ஒரு ஸ்தானம். ராஜயோகத்தோட மகாயோகம்ங்கிறது தான் இந்த சனி குரு காம்பினேஷன் நடக்கப்படுது. எதிர்பாராத அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா அஷ்டமஸ்தானத்துக்கு குரு பார்வை. உங்க கணவருக்கு அதிர்ஷ்டம், உங்க மனைவிக்கு அதிர்ஷ்டம். ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஸ்ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், நமஸ்காரம். 2026 குரு பயிற்சி மக்களுக்கு, குரு அப்படின்னாலே நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். இந்த குரு பயிற்சி மக்களுக்கு எந்த மாதிரியான நல்ல விஷயங்களை கொடுக்க போகுது? ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். குரு பயிற்சி நல்வாழ்த்துக்கள். குரு அப்படிங்கக்கூடிய ஒரு சுப கிரகம் பொதுவாக வருஷத்துக்கு ஒரு தடவை மாறும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா குரு உச்சபலம் அடைய போகிறது. கேந்திர ஆதிபத்திய தோஷத்திலிருந்து உச்சபலம் அடையக்கூடிய குரு பொதுவாகவே நிறைய நல்ல விஷயங்கள் 12 ராசிகளுக்கும் பண்ணும். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம கடகராசி நண்பர்களுக்கு பெரிய ஒரு விமோச்சன காலம், மீன ராசி நண்பர்களுக்கு பெரிய மாற்றங்கள் ரெடியாகும், விருச்சிக ராசி நண்பர்களுக்கு 100% வெறித்தனமான முன்னேற்றம், கன்னி ராசி நண்பர்களுக்கு ஜாக்பாட் உறுதி, மகரம் வெறித்தனமான ஒரு சேஞ்சஸ், இதெல்லாமே பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான டைமிங். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிஷபம், மிதுனம், துலாம், கும்பம் இவங்க எல்லாருக்குமே பணம் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். வரக்கூடிய அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் மேஷம், சிம்மம், தனுசுக்கு கோடீஸ்வர யோகம் கிடைக்கப்படும். இந்த மாதிரி டைம் பீரியட் மறுபடியும் வராது. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு சேஞ்சு. ஸோ இந்த 12 ராசிகளுக்கும் இந்த குரு மாறுறதுனால, இந்த குரு பயிற்சி அடைகிறதுனால எந்தெந்த நற்பலன்கள் இருக்கு, எந்தெந்த விஷயங்கள்ல நம்ம கவனமா இருக்கணும், என்ன சிம்பிளான பரிகாரம் பண்ணா நமக்கு இந்த சாதகமாக மாறும் அப்படிங்கிறது பார்க்கலாம். சார், மேசராசிக்காரர்களுக்கு இந்த 2026 குரு பகவான் கொடுக்கக்கூடிய ராஜயோகம்னா என்னென்ன? அதாவது மேஷராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராஜயோகம் அப்படின்னு சொன்னாவே குரு தான் ராஜா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு நாட்டுக்கு ராஜா எப்படியோ அந்த மாதிரி பொதுவாகவே நவகிரகங்களில் ராஜான்னா அது குரு தான். ஜீவகாரகன் அப்படின்னு சொல்கிறதே குரு தான். அந்த குரு உச்சஸ்தானம் பெறும்பொழுது நிஜமாவே ஒரு ராஜாவாக மாறக்கூடிய பிராப்தங்கிறது இங்கே ஏற்படுது. அதில் மேஷராசி நண்பர்கள் பார்த்திங்கன்னா 4ஆம் இடம் அப்படிங்கிறது கேந்திரங்களில் ரொம்ப முக்கியமான இடம். அதாவது 1, 4, 7, 10 இந்த மாதிரி 4 இடங்களில் எந்த இடத்துல குரு உட்கார்ந்தாலும் அந்த இடம் சுபிக்ஷத்தை கொடுக்கும். இன்னொன்று ப்ளஸ் ஆடட் அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா இந்த ஒரு குரு பயிற்சி நம்முடைய வாக்கியத்தின் பிரகாரம் 26ஆம் தேதி மே நடக்குது. ஜூன் 2ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் நடக்குது. அதில் அந்த ராஜாவாகக்கூடிய குருவே உச்சம் பெறுகிறார். அதனால அந்த கேந்திரங்களில் உச்சம் பெறக்கூடிய குரு உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகளை பண்ணுவார் அப்படிங்கிறது தான் உண்மை. நல்ல பலன்கள் கொடுப்பாரா? இந்த குருவுனால எனக்கு நல்லது நடக்குமானா மேஷத்தை பொறுத்த வரைக்கும் 100% நல்லது நடக்கும். எப்படி நடக்கும்? ஃபர்ஸ்ட் விஷயம், வீடு கட்டுவீங்க. ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய கல்யாண மண்டபம் கட்டுறது, வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, புது இன்வெஸ்ட்மெண்ட் எதாக இருந்ததுன்னா அந்த விஷயங்களில் பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கறது. 4ஆம் இடம் அப்படிங்கிறது பொதுவாகவே பணங்காசு அதிகமாக போடக்கூடிய ஒரு ஸ்தானம். ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா நல்லா காசு பணம் இருக்கும். சும்மா சாதாரணமாக வேட்டி கட்டிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. ஒருவேளை இவர் செக்யூரிட்டி கார்டுன்னு கேட்டால் அந்த 10 ஏக்கர் என்னோட தான் தென்னந்தோப்பும் பார். அந்த படத்தில் பார்க்குற மாதிரி என்ன விஷயம்னா அந்த அதிகமான ஒரு உழைப்பு, அதிகமான பணம், அதாவது கையிருப்பு பணம்ங்கிறது 2ஆம் இடம். 4ஆம் இடம்னா அதையோட டபுளாத ஒரு அமௌண்ட், அதாவது பெரிய அளவுக்கு கையிருப்பு பணம். 4ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய அந்த குருங்கிறவர் என்ன நடக்கிறாருன்னா இந்த இடத்துல ஸ்கூல் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தத்தை கொடுப்பார், காலேஜ் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தத்தை கொடுப்பார். நிறைய பேருக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணக்கூடிய ஒரு நிலைமை கொடுக்கும். நிறைய பேருக்கு மேஷத்தில் பிறந்தவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட், தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய வேலைகள் கிடைக்கும். மெயினாக சொல்ல வேண்டியது மாணவிகள் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட்டில் 100% சக்ஸஸ் உறுதி. அதனால் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட்டில் அடுத்த ஒரு வருஷம் படித்து முடிச்சு அரியர் இல்லாமல் நல்லா வந்தால் போதும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வேலை கிடைக்கிறது உறுதியாக கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மேஷத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போ நீட் எழுதியிருக்காங்க, IIT, JEE, சிவில் சர்வீசஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், CA பேஸ்டு எக்ஸாம்ஸு, இவங்க எல்லாருமே இந்த மேஷத்தில் இருக்கிறவங்களுக்கு ஃபென்டாஸ்டிக்கான ரிசல்ட் வரப்போகுது. அது மட்டும் இல்லை, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த டைம் பீரியடில் குருவுடைய பார்வை பலம் மிக மிக முக்கியம். அதில் இந்த சனி குரு சேருவதுங்கிறது நீங்கள் ராஜயோகம் என்ன கொடுக்குறீங்கன்னு கேட்டீங்க. ஆனால் ராஜயோகத்தோட மகாயோகம்ங்கிறது தான் இந்த சனி குரு காம்பினேஷன் நடக்கப்படுது. மகாயோகம் அப்படின்னாவே சனி குரு திரிகோணத்தில் மாட்டுவது, நடப்பது, அது பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும். அப்போ சனிக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அப்போ என்ன, இப்போ நான் விரயச்சனியில் இருக்கேன் சார், சனி பாதி பேருக்கு மேஷத்தில் எனக்கு 7.5 சனியில் ஓடுது சார், எனக்கு விரயத்தில் சனி இருக்காங்க சார், கால் அடிபடுங்கிறாங்க, ஆக்சிடென்ட் ஆகுங்கிறாங்க, பயன்படுத்துகிறாங்க சார். இப்போ என்னென்னா இந்த குரு ராஜாவாக மாறி உச்சபலம் பெறும்போது அந்த சனியுடைய எந்த ஒரு லீலைகளும் பண்ண முடியாது.
சனி வந்து ஒரு எப்படி சொல்ல, சனினாவே ஜெயிலு. அந்த ஜெயிலுக்கே ஜெயில் போடுறவரு குரு. ஏன்னா இப்போ குருவுடைய பார்வை பலம் சனியில் இருக்கனால இந்த சனி இப்போ 2 கை இப்போ கட்டி உட்கார்ற மாதிரி இருக்கக்கூடிய நிலைமை. அதனால பொதுவாகவே கண்டிப்பாக நிறைய பேருக்கு வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், புது வேலைக்கு விண்ணப்பிக்கக்கூடிய பிராப்தம், நிறைய பேருக்கு அதிக வட்டிக்கு கடன் வாங்கியிருந்தாங்கன்னா அதெல்லாம் ஃபஸ்ட்டு கிளியர் ஆகும். நிறைய பேருக்கு பேசிக்கலாக உடம்பு பட்டின்னு இருக்குன்னா அந்த உடம்பு படுத்துறதுலாம் சரியாயிடும். உடம்புலாம் வந்து ஃபிட்னஸ் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. அங்கங்கே சுளுக்கு பிடிக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னா கால் வலி, உயிர் போகும், அதெல்லாம் இப்போ சரியாயிடும். அதே மாதிரி மெயினாக நான் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா வெளிநாடு வாழ் நபர்கள் பாதி பேர் இந்தியாவுக்கு வந்து செட்டில் ஆகிறது, இங்கே ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறது, ஆர்கானிக்காக பெரிய விஷயங்கள் பண்ணுவதுங்கிற மாதிரி மேஷத்துக்கு ஒரு விதத்தில் நல்லது. இன்னொரு ஆங்கிளில் பார்த்தா எதிர்பாராத அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா அஷ்டமஸ்தானத்துக்கு குரு பார்வை. மேஷத்துலேருந்து அஷ்டமம் ஸ்தானம்னா அது செவ்வாயுடைய பலம் பெற்றிருக்கக்கூடிய இடம் விருச்சிகம். அந்த விருச்சிகத்துக்கு குரு பார்வை கிடைப்பதனால் உங்கள் கணவருக்கு அதிர்ஷ்டம், உங்கள் மனைவிக்கு அதிர்ஷ்டம். இவ்வளோ நாளாக வந்து பணம் கொடுக்குறே இல்லையான்னு சொல்லி தாய் கேள்வி படத்தில் போய் வசூல் பண்ணுற மாதிரி போவோம் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா, அதாவது ராதிகா அவர்கள் அருமையான கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. வசூல் பண்ணுற போல் திடீர்னு வந்து ஆள் போய் படுத்துட்டாங்கன்னா எல்லாரும் ஒரே குஷியாக இருப்பாங்கல்ல, ஓ ரைட்டு முடிஞ்சுதான். அந்த மாதிரி எதிர்பாராமல் வந்து உங்களுக்கு ஒரு லாபம், எதிர்பாராத நல்ல எதிர்பாராமல் வந்து நமக்கே தெரியாது அந்த இடம் வந்து இவ்வளோ கம்மியாக கிடைக்கணும்னு எனக்கு தெரியாது. எதிர்பாராமல் ஃப்ரெண்டு மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகுது, அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கிற சண்டை வந்து நிவர்த்தி ஆகுது. பல வருஷமாக ஒரு காஜான்னு அந்த நிலத்துக்காக இருக்கக்கூடிய அந்த கேஸ்லாம் வந்து அப்படியே கப்புன்னு அடங்குறதுங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சாதகமாக நடக்கும். தொழில் ஸ்தானமும் அபிவிருத்தி அடையுது. 10ஆம் இடம்னா தொழில் ஸ்தானம், அது நேரடியாக சனியுடைய ஸ்தானம், அதுக்கு டைரெக்டாக குரு பார்வை. மகரத்துக்கு குரு பார்வை கிடைக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக தொழில் அபிவிருத்தி அடைகிறது. ஸோ மேஷத்துக்கு இன்ஃபேக்ட் சொன்னால் ஓவராலாகவே உண்மையான ராஜயோகம் தான் சொல்ல முடியும். கண்டிப்பா சார். நீங்க பண வரவுலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க, கடன் தொல்லை நீருங்கும்னு சொன்னீங்க. இருந்தாலும் இந்த குடும்ப பிரச்சனைகள், ஏன்னா குடும்பத்துக்குள்ள தொடர்ந்து நிறைய பேருக்கு சலசலப்பு இருக்கு, இந்த குடும்ப பிரச்சனை நீங்குமா? இந்த குடும்ப பிரச்சனை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே செப்டம்பருக்கு அப்புறம் சரியாகும். அது வரைக்கும் நான் இப்படி தான், நான் இந்த மாதிரி தான் இருப்பேன், என் ரூல் இதுதான், நான் நினச்சது தான் கரெக்டுன்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் இருப்பாங்க. ஆனால் குரு உச்சம் பெறுவதனால இதில் கெடுபலன்கள் நடக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது இதே ராகு கேது பயிற்சி நடந்தாலோ இல்லை சனியோடைய பயிற்சி நடந்தாலோ பிரிவு கேரண்டின்னு சொல்லலாம். ஒரு இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு போகிறது, இல்லை கணவன் மனைவி பிரிவது, இல்லைன்னா பகை உருவாகிறது. இந்த பழைய படத்தெல்லாம் சொல்லுவாங்க, அறுவாள் எடுத்துகிட்டு ஒரு 40 பேர் கிளம்புவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் அந்த ராகு கேது பயிற்சி நடக்கும். குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு செட்டில்மெண்ட்டோட உட்காந்துரும். அதாவது நீ என் பேரை கெடுக்காத, நான் உன் பேரை கெடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுமூகமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வந்துடும். அதுதான் இதில் இருக்கக்கூடிய பெரிய பியூட்டி. ஆனால் எப்படி பார்த்தாலும் குழந்தை பிராப்தம், தாம்பத்திய உறவு, அந்யோன்யம் எல்லாமே செப்டம்பர்லேருந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் இன்னும் இவர்களுக்கு சிறப்பு? மெயினானது நான் சொல்கிறது மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் போய் பார்த்துட்டு வரணும். அது பார்த்து வந்தாலும் சரி, மேஷராசி நண்பர்களுக்கு அற்புதமான பலன்கள் வெயிட்டிங். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சனி பயிற்சி, இந்த கண்டக சனி, அஷ்டம சனி, இந்த மாதிரியான சனி பயிற்சினால எனக்கு பல தாக்கங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குரு பயிற்சி பலன்கள்னால இந்த சனி பயிற்சியுடைய தாக்கங்கள் குறையுமா? அருமையான கேள்வி. முதல் விஷயம், சனியை பார்த்து பயப்படாதீங்க. பயப்படணும் யாருன்னா தப்பு பண்ணுறவன் தான் பயப்படணும். போலீஸை பார்த்தா யார் பயப்படணும்? திருடன் தான் பயப்படணும். அந்த மாதிரி சனினாவே பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் கிடையாது, உழைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். கரெக்டாக உழைச்சோன்னா ரிசல்ட் வரும். நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா, 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, ஜென்ம சனி, இது எல்லாமே வந்து கொஞ்சம் கண்டங்களை கொடுக்கும். அதாவது 7.5 சனிலாம் நடக்கும்போது நம்மளை வாட்டி எடுக்கும், தூக்கம் கூட கொடுக்காது. ஆனால் என்ன ரியாலிட்டினா இந்த வருஷம் அந்த ஒரு சனியுடைய தாக்கமே இருக்காது. ஏன்னா அந்த குரு பார்வையே சனி மேலே இருக்கும்போது சனியோடைய கெட்ட விஷயங்கள் செய்யறதுக்கான அதிகாரம் கிடையாது. உங்களுக்கு பவர் கொடுத்தா தான் நீங்கள் விளையாடுவீங்க, உங்களுக்கு பவர் நான் எடுத்துடுறேன், அப்போ நீங்கள் எப்படி விளையாடுவீங்கிற மாதிரி அந்த குருவுடைய பார்வை பலம் 12 ராசிகளுக்கும் இந்த சனியுடைய தாக்கத்தை அப்படி 85% கட் பண்ணிடும். அது என்ன பண்ணும்? 80% கர்மாவை நடத்தி வைக்கும். கர்மானா செத்து போகிறது கிடையாது. கர்மா என்றால் வேலை செய்வதற்கான வாய்ப்புகள். அதாவது வேலையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவுக்கு வேலை பெண்டை கட்டும், அந்த ரிசல்ட் கொடுக்கும். உங்களை வேலை செய்ய வைக்கும். சில பேர் கல்யாணம் ஆக வேண்டி தள்ளி போயிட்டுதுன்னா கல்யாணம் ஆக வைக்கும். சில பேர் குழந்தையே பிறக்கலைன்னா குழந்தை பிறக்க வைக்கும். சில பேர் வெளியூர் போய் செட்டில் ஆகணுங்கிறவன் ஒரு 6 வருஷமாக ட்ரை பண்ணுறேன், இப்போ நடக்கும். டிலேடு சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த டிலேடு சக்ஸஸ் எல்லாமே கிளியர் ஆகும். சனி குரு திரிகோணத்தில் மாட்டும் போது நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த மகா யோகத்தில் இந்த ஒரு வருஷத்தில் சோகால்டு யார் என்ன வேணும்னு மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ அடுத்த 8 வருஷத்தில் அது நடக்கும். மேனிஃபெஸ்ட்டுங்கிறது புது வார்த்தைலாம் கிடையாது, நம்மக்கிட்ட இருக்கிறது தான். வேண்டிக்கிங்க சார் அப்படின்னு கோயிலில் போய் சொல்லுவோம்ல, சங்கல்பம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, அதுதான் மேனிஃபெஸ்ட்டு.
அதனால எல்லாருக்குமே நடக்கும். நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க. சனியுடைய பாதிப்புகள் எதுவும் இருக்காது. சூப்பரா இருப்பீங்க. சார் இந்த குரு பயிற்சி காலம் அப்படின்றது எவ்வளவு நாட்கள் இருக்கும்? இந்த குரு பொதுவா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார்மா, முதல் விஷயம். ஆனா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி அதிசாரமா ரொம்ப ஃபாஸ்டா போறாருன்னே சொல்லலாம். ஓப்பனா சொன்னா டிசம்பர் மாசம் வந்து சிம்மத்துக்கு அதிசாரமா போய் கேதுவோட சேர்ந்து கோடீஸ்வர யோகத்தை கொடுக்க போறார். ஒரு 2 months அங்க இருக்காரு. அதுக்கப்புறம் மறுபடியும் வக்கர கதியில ரிட்டர்ன் வர்றார். வந்து குரு தன்னுடைய உச்சபலத்தை அடைகிறார். அது மே 2027 வரைக்கும் கண்டிப்பா அந்த குரு வந்து அங்க இருக்கார். அதனால அதுக்கான நல்ல பலன்களே அதிகமா நடக்கும். எல்லாருக்குமே இந்த குரு நல்லதுதான் பண்ணுவார். உங்க ஃபேமிலி எல்லாருமே நீங்க நல்லா இருக்கணும். தீர்க்க ஆயுஷ்மான் பவான்னு சொல்லி நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சர்வே ஜனா சுக்கினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்தோன்னு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி. கண்டிப்பா வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.